வேட்டையின் படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வர அக்டோபர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடு. ஸோ அக்டோபர் 10 கங்குவா படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அந்த 2 படம் கிளாஸ் அடிக்குது. ஸோ எது எப்படி வின் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னும் வேட்டையை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நேற்று காலையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வேட்டையினோட அப்டேட் நாளைக்கு 10 மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்து இறங்கிடுச்சு. அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது படம் வந்து அக்டோபர் 10 வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கங்குவாவும் வேர்ல்டு வைடு 10 தான் ரிலீஸ் ஆகுது. அது வந்து ட்ரெய்லரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு போஸ்டர் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. எது எப்படியோ இந்த 2 படம் கிளாஸ் அடிக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்மளும் எதிர்பார்த்த தாண்டி தான் இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் கங்குவா ரிலீஸ் ஆகுது, கங்குவாவோட எந்த படம் போட்டி போடாதா அப்படிங்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட வேட்டையன் படத்தையுமே ஒரு தைரியமாக 10 விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பேன் வேர்ல்டு படம், இது வந்து பேன் இண்டியன் படம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிறாங்க. ஸோ பேன் வேர்ல்டு படமா பேன் இண்டியன் படமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி அப்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.